வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் என்ன பதிவு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம். ஓகேவா? இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒன்று தான் நினைக்கிறேன். விமான நிலையம் தேவைதான், பட் ஆனால் பரந்தூரில் அந்த விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து அதன் மூலியமாக ஒரு ஏர்போர்ட் கட்டி அதன் மூலியமாக ஒரு வேலை வாய்ப்பு வர்றது சுத்தமாக பிடிக்கல. இது தேவையில்லாத ஒன்று தான். விமான நிலையம் வேணும் தான். ஓகே, அது எந்த இடையூறு, மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாத இடத்துல விமான நிலையம் ஆச்சா ஓகே. வயல்வெளிகள்லாம் அழித்து அந்த இடத்துல ஒரு விமான நிலையம் தேவையில்லாதது. இது என்னுடைய கருத்து. இதுக்கு விஜய் சாரும் குரல் கொடுத்துருக்காரு. இந்த குரல் கொடுத்ததை அது தப்பே இல்லை. ஓகே, அதுக்கு எகெயின்ஸ்டாக எத்தனை பேர் பேசுகிறாங்க. நம்ம செய்கிறது தப்புன்னு உணர்ந்தா அது நல்லது. நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை இந்த கவர்மெண்ட் அரசு செய்யணும். அநியாயமாக அந்த பரந்தூரில் அந்த மக்களை வருத்தி அதன் மூலிமா ஒரு விமான நிலையம் அமைப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயலாக தான் நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன். விமான நிலையம் கட்டுங்க, வேணான்னு சொல்லலை. எதுவும் ஆட்கள் இல்லாத இடத்துல நிலமாக பார்த்துட்டு கட்டுங்க, வேலைவாய்ப்பு கொடுங்க. நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னேறதுன்றது எல்லாருக்குமே ஒரு பெருமை தரக்கூடிய விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு மக்களையும் குழந்தைகளையும் அழ வச்சுட்டு அவங்க வாழ்வாதாரத்தை பிடுங்கிட்டு அதன் மூலிமா ஒரு விமான நிலையம் கட்டி அதன் மூலிமா தொழில் வாய்ப்பு இம்ப்ரூவ் ஆகும் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. என்னதான் விமான நிலையம் கட்டினாலும் என்னதான் இதனாலும் படித்த இளைஞர்கள் இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எத்தனை பேர் என்ஜினியர்ஸ் முடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்திருப்பாங்க. இன்னுமே இந்த கவர்மெண்ட்டை சரியான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வழங்குறது இல்லை. இது உறுதியாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். என்னதான் நம்ம புது புது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் வேலை வாய்ப்புன்றது இந்த இளைஞர்களுக்கு இல்லாமல் தான் போகுது. அதனால் தயவு செய்து இந்த பரந்தூரில் அமைக்கிற விமான நிலையத்தை எண்ணங்களை கைவிட்டுட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து விமானம் நிலையம் அமைச்சா தமிழ்நாட்டுக்கும் பெருமை, தமிழக மக்களுக்கும் பெருமை. இதில் எந்த உயிர்களும் பாதிக்கப்படாது என்பது என்னோட கருத்து.